தற்போது இந்த இடத்திலும் காவலர்கள் இதனை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம், மரக்கிளைகள் முறிந்து விழுந்திருக்கின்றது. உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இது சம்பந்தமாக விசாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளைக்கு அவர்களெல்லாம் இந்த இடத்திலே வரும்போது உண்மையில் இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை அந்த அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு காட்சியமாக, ஒரு சாட்சியாக இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக காவலர்கள் இந்த விஷயங்களை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குழந்தைகளுடைய பால் புட்டி எல்லாம் கூட இங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் எந்த அளவிற்கு சின்ன பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பச்சை குழந்தையை கொண்டு வந்து, பால் கடிக்கக்கூடிய குழந்தையை அழைத்து வந்து அந்த குழந்தைக்கு நாள் முழுவதும் பாலை மட்டுமே கொடுத்து அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த பால் புட்டி கூட கீழே தான் சிதறி போய் கிடக்கின்றது. பிறகு அந்த குழந்தை என்ன ஆனது என்றும் நமக்கு தெரியவில்லை. பல தாய்மார்கள் குழந்தைகளை இழந்துவிட்டு தங்களுடைய குழந்தைகளை இழந்துவிட்டு அவர்கள் மருத்துவமனையிலே கதறி துடிப்பதையும் பார்க்க முடிகின்றது. மற்றொரு புறம் இது ஒரு மெக்கானிக் ஷாப். அதன் காரணமாக இந்த இடத்திலே ஏராளமான அந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்கள் ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சில குழந்தைகள் மீதும் வாகனங்கள் விழுந்து விட்டதாக நேரில் பார்த்த நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கூட தெரிவித்திருந்தார். எனவே இது போன்று சொல்ல முடியாத, எண்ணில் அடங்காத பல துயரங்கள் இந்த சம்பவ இடத்திலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. காவலர்கள் தற்போது நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக அங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே தொடர்ந்து எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும், சாட்சியங்கள் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து சம்பவ இடத்திலே காவலர்கள் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலே தான் இருக்கிறார்கள். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் விஜயனுடைய அந்த உருவப்படங்கள் வைத்து கட்டவுட்டர்கள் அமைக்கப்பட்டது. அந்த கட்டவுட்டர்களை அகற்றக்கூடிய பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சாரத்தை எல்லாம் தனித்தனியாக பிரித்து அவற்றை வாடகைக்கு கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய அந்த லாரிகளிலே ஏற்றக்கூடிய அந்த காட்சியும் ஒருபுறம் பார்க்க முடிகின்றது. இந்த இடம்தான் தற்போது நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் மிக சரியாக விஜயனுடைய அந்த வாகனம் வந்து நின்று அவர் பிரச்சாரத்திலே மக்கள் சந்திப்பை நடத்திய இடம். இந்த இடத்திலே தான் அந்த அசம்பாவிதமும் நடைபெற்றது. தற்போது அந்த இடம் ஒரு போர்க்களம் போல காட்சியளிப்பதை பார்க்க முடிகின்றது. ஏராளமான காலணிகளும் அவர்கள் அணிந்திருந்த மஃப்ளர்களும் பல பேருடைய டிஷர்ட் உள்ளிட்ட ஆடைகளும் ஆங்காங்கே கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாகனங்களுடைய உதிரி பாகங்கள், இந்த பல்சர் பைக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது